அடுத்த 25 ஆண்டு காலத்துக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கு தங்கம் விலை ஏறாது. அதனால ஐடி செக்டரை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre dream township premium plots. இப்போ ஐடி செக்டர்ல என்ன சார் அப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஐடி செக்டர் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே பிரச்சனையில தான் இருக்குது. இறங்கிங்கன்னு இருக்கும்போது நீங்கள் வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா அது கத்திகள் மேலே இருந்து ஊந்து இணைக்குதுன்னா ஒரு நல்லா இறங்கிடுச்சுன்னு போய் வாங்கணும்னா நம்ம கையை கிழிச்சிடும். பங்குச்சந்தைகள் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 8% மேல ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்பதான் அந்த இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ண முடியும். 2024 செப்டம்பர் மாதம் நிஃப்டி 26,300 போச்சு. நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு எங்க இருந்தது அங்கதான் வந்து நிக்குது. ஆனா இந்த 2 வருஷம் நீங்க பணத்தை பேங்க்ல FDல போட்டிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7.5% மணி, 2 வருஷத்துக்கு 15% கிடைச்சிடும். ஆனா இங்க வந்து நீங்க வாங்கின விலையில தான் இருக்கு. அமெரிக்கா ஒரு கண்டிஷன் போடுறாங்க, ஹார்மஸ் நீரிணை நீங்க ஓபன் பண்ணணும்ட்டு. அவங்க ஓபன் பண்ணிட்டோம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சில மணி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்திய கப்பல்கள் 2 கப்பலை வந்து அவங்க தாக்கி இருக்கிறாங்க. எங்க நீங்க சொல்லி தானங்க நாங்க வந்தோம் அப்படின்னா, இல்ல இது மூடப்பட்டது அப்படின்றாங்க. திறக்கப்பட்டதுன்னு சொல்றது அரசியல்வாதிகள், மென் வித் சூட். திறக்கலன்னு சொல்றது வந்து மிலிட்டரி, மென் வித் கன். அதாவது அந்த ஈரானுக்குள்ளார ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடக்குது. ஸோ இந்த போர் வந்து தொடர்ந்து இருந்தாலோ அல்லது அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தாலும் அது இந்திய பொருளாதாரத்தையே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்க்கெட் எங்களுக்கு பச்சை லைட் அடிச்சது சார். கொஞ்சம் பச்சை மேல போச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு 4 நாட்களா பார்த்தா மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. நீங்க சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே பன்னி மார்க்கெட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, இப்ப ஏறுது, வார் கிரைசிஸ் எல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு போல, இந்த வாட்டி இன்னொரு உச்சத்தை நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல திரும்பவும் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. இது எதனால சார்? பொதுவா வந்து ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ ஒருவேளை நீங்க ஜப்பான்ல இருக்கிறீங்க அப்படின்னு வச்சு, நீங்க பணத்தை வந்து பங்குச்சந்தையில முதலீடு பண்றீங்க. 5 வருஷமா ஏறல அல்லது ஒரு 10 வருஷமா ஏறல. என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு அது ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாரும் கை தட்டுவாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு புதிய உச்சத்தை தொடுது அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் வாங்கின எல்லாருமே வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஆனா அதே லாஜிக்கை நீங்க வந்து இந்தியாவுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்றேன் கேட்டுங்க. நீங்க ஜப்பான் மார்க்கெட்ல நீங்க பங்குச்சந்தையில முதலீடு பண்றதுக்கு பதில் அந்த பணத்தை வங்கியில வைப்பு நிதியில வச்சீங்கன்னா வட்டி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட தான் கொஞ்சம் காசு கேட்பாங்க. உங்க காசை நாங்க பத்திரமா வச்சிருக்கிறோம்ல, அதுக்காக ஒரு சார்ஜ் கொடுங்க. இப்ப எப்படி நம்ம ஊர்ல இந்த லாக்கர்ல நம்ம கொண்டு போய் நகையெல்லாம் வைப்போம் பாத்தீங்களா? உங்க நகையெல்லாம் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம்ல லாக்கர்ல, ஆனால் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பேங்க்ல தான் உங்களுக்கு கொஞ்சம் காசு கேட்பாங்க. உங்க காசை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அங்க 0 ரிட்டர்ன் தான் கிடைக்கும் வங்கியில வைப்பு நிதியில வச்சீங்கன்னா. அதனால நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பங்கு வாங்குறீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அது 101 ரூபாய் போனாலுமே அந்த 1 ரூபாய் உங்களுக்கு லாபம் தான். ஏன்னா அந்த 100 ரூபாய் நீங்க வங்கி வைப்பு நிதியில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வட்டி எதுவும் கிடைக்காது. அதையே அப்படியே இங்க இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. பணத்தை நீங்க வங்கியில வைப்பு நிதியில் வச்சீங்கன்னா, ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்து ஒரு 7-8% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பங்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு 101 ரூபாய் போகுதுன்னா சந்தோஷப்பட முடியுமா? நான் இந்த வங்கியில வைப்பு நிதியில் வச்சிருந்தாலே எனக்கு வந்து 160 ரூபாய் 170 ரூபாய் கிடைச்சிருக்கும். என்னடா இது எனக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த முதலீடு அப்படின்னு வரும்போது ஒரு ஜோக்கா சொல்லுவேன் நான். ஒரு நாய் வந்து நம்மள துரத்திக்கினே இருக்குது. அந்த நாயை விட நம்ம கண்டிப்பா வேகமா ஓடியாக வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஸோ பொருளாதாரத்துல நம்மளை துரத்துற நாயோட பேரு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அல்லது பேங்க் FD ரிட்டர்ன் ஏறக்குறைய ஒன்னா தான் இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் மற்ற வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து மோஸ்ட்லி 0வா இருக்கும். அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஆம்பிஷன் வந்து இன்ஃப்ளேஷனை 2% கொண்டு வந்து நிறுத்தணுன்றது தான் அவங்களோட ஆம்பிஷனாக இருக்கும். அதாவது இன்ஃப்ளேஷன் ஏற்றணுன்ட்டு. நம்ம நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் எப்பயுமே 6-7% இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷனுங்கிற நாய் நம்மளை துரத்தினே இருக்குது. ஸோ நம்ம முதலீடுன்னு பண்ணோம்னா நம்ம அந்த இன்ஃப்ளேஷனை விட தாண்டி நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கணும். ஸோ இல்லைன்னா நம்ம எதுக்கு பணத்தை பேங்க்ல FD போட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாம் இல்லையா அப்படின்ற லாஜிக் வந்துடும். அதனால இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, திரும்ப புதிய உச்சம் தொடும் அப்படின்ட்டு. அது திரும்ப புதிய உச்சம் தொட்டாலுமே அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா 2024 செப்டம்பர் மாதம் நிஃப்டி 26,300 போச்சு. நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் 26,277 அந்த மாதிரி ஏதோ போச்சு. இப்போ திரும்ப இந்த மாசம் அது 26,300 போனாலே ஒரு புதிய உச்சம்னு நம்ம பத்திரிகைகள்லயும் செய்தி சேனல்கள்லயும் சொன்னாலுமே, ஆனா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு
எங்க இருந்ததோ அங்கதான் வந்து நிக்குது. ஆனா இந்த 2 வருஷம் நீங்க பணத்தை பேங்க்ல எஃப்டில போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கு 7.5% மணி 2 வருஷத்துக்கு 15% கிடைச்சிருக்கும். ஆனா இங்க வந்து நீங்க வாங்கின விலையில தான் இருக்கும். ஸோ அதனால அந்த புதிய உச்சம் அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம விட்டுருவோம். பங்குச்சந்தைகள் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 8% மேல ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்பதான் அந்த இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ண முடியும். இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு இப்ப என்ன நடக்குது பங்குச்சந்தையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பங்குச்சந்தையினுடைய வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள் வந்து ஃபேவரபிளா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்க ஆரம்பிச்சாங்க. கரெக்டா சொல்லணும்னா 2024 அக்டோபர்ல இருந்து தான் ரொம்ப ஹெவியா செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 வருஷத்திலேயே ஒரு 7-7.5 லட்சம் கோடின்ற அளவுக்கு வித்துட்டாங்க. 7.5 லட்சம் கோடி, அது எத்தனை சைபர்னே தெரியாது, அவ்வளவு பங்குகளை வித்துருக்குறாங்க. அதனால நம்முடைய பங்கு சந்தைகள் வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. உலகத்திலேயே ஆக மோசமான பங்குச்சந்தையா நம்முடைய பங்குச்சந்தை இருந்தது. உலகத்திலேயே ஆக மோசமான கரன்சியா நம்முடைய கரன்சி இருந்தது. ஒரு வழியா வந்து எஃப்ஐலாம் அவங்க எவ்வளவு வச்சிருப்பாங்க, இன்னும் எவ்வளவு விற்கிறாங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு காலகட்டத்துல பரவாயில்ல, இந்த வடிவேல் படத்துல நான் அடிச்சது போதுன்ட்டு அவனா விலகினாதான் உண்டு, அந்த மாதிரி வித்தது போதுன்னு அவங்களா கொஞ்சம் விலகி சரி கொஞ்சம் செல்லிங்க கம்மி பண்ணாங்க, சரி இதுக்கு மேல மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சா அந்நேரத்துக்கு தான் இந்த ஈரான் இஸ்ரேல், ஈரான் அமெரிக்கா போர் வந்து பிரச்சனை பெருசாக்கிடுச்சு. நம்முடைய பொருளாதாரம் வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் வந்து நம்ம பெருமளவு நம்ம இறக்குமதி தான் பண்றோம். இந்தியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி வந்து அதிகமா கிடையாது. நம்ம செலவு பண்ற அந்நிய செலவணி அதிகபட்சமா நம்ம எதுக்கு செலவு பண்றோம்னா இந்த கச்சா எண்ணெய்க்கு. ஸோ இந்த கச்சா எண்ணெயில ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இந்தியாவுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். நீங்களே கிரவுண்ட் லெவல்லே பார்த்துருப்பீங்க, எல்பிஜி எல்லாமே வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் எல்பிஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம பிளாக் மார்க்கெட்ல 5000-6000 போகுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து பண வசதி நிறைய இருக்கிறவங்க எல்பிஜிக்கு பதில் எலக்ட்ரிக் ஸ்டவ், ஆனால் வந்து அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% கூடுதலாக செலவாகும் எரிபொருள் செலவு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கிறாங்க, 50% கூடுதல் என்ன பெரிய விஷயம், அந்த மாதிரிலாம் பண்ணி ஏதோ சமாளிச்சாங்க. ஸோ இந்த போர் வந்து தொடர்ந்து இருந்தாலோ அல்லது அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தாலோ குரூட் ஆயிலோட விலை ஏற ஆரம்பிச்சிடும், கச்சா எண்ணெய் விலை ஏற ஆரம்பிச்சிடும். அது இந்திய பொருளாதாரத்தையே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இப்போ கடந்த சில நாட்கள்லாம் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் போர் நிறுத்துறோம்ன்றாங்க, திரும்ப போர் நிறுத்தலைன்றாங்க, சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை வருவோன்றாங்க, இல்லை வரலன்றாங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னா எதனால் அப்படி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈரான். இப்போ ஈரானில் வந்து சும்மா ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மென் வித் சூட் அண்ட் மென் வித் கன். அதை கோட் சூட் போட்டுன்னு இருக்காங்க, மென் வித் சூட், அவங்க தான் அரசியல்வாதிகள். மென் வித் கன், அதாவது அந்த ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க, புரட்சி படை சொல்றாங்க, அது மிலிட்ரின்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த அரசியல்வாதிகள்ல சிலர் என்ன பண்றாங்க, இந்த போர் தொடர்ந்தால் நம்முடைய பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது, ஏதோ ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து நம்ம வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அமெரிக்கா ஒரு கண்டிஷன் போடுறாங்க, இந்த ஹார்மஸ் நீரிணை நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணுங்க, அவங்க ஓப்பன் பண்ணிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனே சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது வழியாக வந்த இந்திய கப்பல்கள் 2 கப்பலை வந்து அவங்க தாக்கி இருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்லி தானங்க நாங்கள் வந்தோம் அப்படின்னா, இல்லை இல்லை இது மூடப்பட்டது அப்படின்றாங்க. அது எப்படிங்க, ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்டதுன்றானுங்க, இப்போ மூடப்பட்டதுன்றாங்கன்னா, திறக்கப்பட்டதுன்னு சொல்றது அரசியல்வாதிகள், மென் வித் சூட், இல்லை திறக்கலன்னு சொல்றது வந்து மிலிட்ரி, மென் வித் கன். அங்கே யார் அதிகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா மென் வித் கன். ஸோ இதனால வந்து அரசியல்வாதிகள் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ண, அந்த மிலிட்ரி அதை எதிர்க்க, அதான் அந்த ஈரானுக்குள்ளார ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடக்குது. இங்கே யார் இன்சார்ஜ், யார் சொன்னால் இது நடக்கும். ஆனால் இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல் முடிவு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளும் செய்திகள் வந்து மாறி மாறி வர்றதுனால ஒரு ஆப்டிமிசம், பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டு பங்குச்சந்தைகள் வேகமாக ஏறுது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட 24,600 அப்படின்ற அளவுக்கு போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டது,
அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, நீ ஆர்எம்எஸ் நிர்ணயம் மூடுவியா, உன் கப்பல் மட்டும் வெளியே போயிடுமா, நான் பார்க்குறேன், உன்னோட கப்பல் எதுவும் வெளியே போகாத மாதிரி நான் பிளாக்கேட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, கடைசியில் அந்த நீரிணை வழியாக எந்த கப்பலும் போகாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் ரொம்ப வேகமாக கடந்த 2-3 நாட்களில் கிட்டத்தட்ட 800 புள்ளிகள், அதாவது 3% அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய பங்குச்சந்தைகள் இறங்கிடுச்சு. ஒரு செய்தி வந்திருக்குது, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாகிஸ்தான் போகிறதுக்கு இருக்கிறாரு, அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இப்போ உலகம் முழுக்க பங்கு சந்தைகள் ஏறிடுச்சு. க்ரூட் ஆயில் வந்து கண்டிப்பா விலை இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணல. எதுக்காக சொல்ல வரேன்னா, இது வந்து ஹெட்லைன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்லைன் நியூஸ் வந்து ஒரு திடீர்னு நல்ல செய்தி வருது, அங்கிருந்து பங்கு சந்தையில் ஏறுது, திடீர்னு கெட்ட செய்தி வருது, பங்கு சந்தையில் இறங்குது. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அது இந்தியா வந்து எந்த அளவுலையும் பாதிக்கலாது. ஆனா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனை கச்சா எண்ணெயில எதிரொலிக்குது. அந்த கச்சா எண்ணெய் வந்து இந்திய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதனால இந்த ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து இருந்துன்னு தான் இருக்கும். நம்ம எப்போ ஒரு தெளிவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஈரான் பிரச்சனை முழுமையாக முடிவடைந்து அந்த ஹார்மஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்து சகஜ நிலைக்கு திரும்பினால் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வியூ எடுக்க முடியுமே தவிர, அது வரைக்கும் இந்த வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும். ஸோ அந்த மாதிரி பங்குகள் வந்து ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். சார், இப்போ நீங்க சொல்லி இந்த வாலட்டிலிட்டின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஐடி செக்டர் சைடு, இன்ஃபோசிஸா இருக்கட்டும், டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், ஒரு டைம்ல நல்லா பச்சையா போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா ரெட்டா திரும்ப பழையபடி கீழே விழுக ஆரம்பிக்குது. இப்போ ஐடி செக்டர்ல என்ன சார் அப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்குதுன்னு நாங்க பர்ச்சேஸ் பண்ணலாமா, நாங்க வாங்கலாமா? இது எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியா? முதல்ல வந்து இந்த கேள்வி கேட்டதுனால நான் வந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு செக்டர் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டர் இருக்கு, ஆட்டோ செக்டர் இருக்கு, ஐடி செக்டர் இருக்கு, எஃப்எம்சிஜி இருக்கு, பார்மசூட்டிக்கல் இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் சின்ன சின்ன கம்பெனிங்க, வெயிட்டேஜ் வந்து அதிகம் கிடையாது. ஸோ மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த 6 தான். இந்த 6ல் முதல்ல ஐடி செக்டர், நீங்கள் கேள்வி கேட்டதுனால அதுக்கு பதில் வந்துடுறேன். இந்த நம்முடைய ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா அதில் சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூடியூபும் வந்து ஒரு ஐடி தான். ஆனால் யூடியூப் வந்து பெருசாக பாதிக்காது. யூடியூப் வந்து கூகுள் அப்படிங்கிற கம்பெனியோடது. அவங்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைல தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை வேலை பார்த்தேன், அதுலேருந்து மோர் தென் டபுள் ஆயிருக்கு இப்போ ஆக்சுவலாக. பட் அதெல்லாம் வேற மாதிரியான ஐடி. பட் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எச்எல் டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்முடைய ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் சில செய்திகள்லாம் என்ன வந்ததுன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனியோடைய ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் நிறைய குறைச்சிரும், இவங்களுடைய தேவைகள்லாம் நிறைய குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது. அது ஒட்டுமொத்த செக்டருக்கு ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டது. இந்திய பங்குச்சந்தையில் இன்ஃபோசிஸ் 5 இயர் லோ டச் பண்ணியிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்ததோ அந்த லெவலுக்கு இப்போ வந்துருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, 5 வருஷமா அது வந்து 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 5 வருஷமா பேங்க்ல எஃப்டி வச்சிருந்தா எவ்வளோ காசு வந்திருக்கும். HCL டெக்னாலஜி ரிசல்ட் வந்தது, அது ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 11% இறங்குச்சு. இன்ஃபோசிஸ் வந்து கடந்த 3 நாட்கள்ல 12% இறங்கியிருக்கு. இது வந்து இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவிலேயே காக்னிசன்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்படின்ற நிறுவனங்கள் உலகம் முழுக்கவே கிராஷ் ஆகுது. நம்முடைய நாட்டிலையும் கிட்டத்தட்ட ஒரு 35-40% இறங்கி இருக்குது. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ஜோக்காக சொல்கிறேன் பாருங்க, எப்படி சொல்கிறதுன்ட்டு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 50 மாடி உயரத்தில் இருக்கிறேன், அங்கேருந்து கீழே குதிச்சிட்டேன், அப்படி விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, அதே பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட் எடுக்கிறீங்க, அப்படின்னு நீங்கள் மேலே வரீங்க. ஸோ ஒரு கண்ணாடி லிஃப்ட் அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு நீங்கள் 20வது மாடி அப்படின்ற அளவில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் 0லேருந்து 20க்கு வந்துட்டீங்க. அப்போ நான் 50லேருந்து 25வது மாடியில் இருக்கிறேன். அப்படின்னா
அப்போ வந்து உங்கள விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பாருங்க சார், நீங்க 20வது மாடி, நான் 25வது மாடி. உங்கள விட நான் உயர்ந்தவன் சொல்ல முடியுமா? சொல்ல கண்டிப்பா முடியாது. முடியாது. சொல்ல முடியாது. பாருங்க, நீங்க வந்து 0லேருந்து 20 வந்துட்டீங்க. எவ்வளோ வேல்யூவேஷன் அதிகமாயி போச்சு. நான் 50லேருந்து 25 வந்துட்டேன். பாருங்க எவ்வளோ வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்குது. அப்படி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த லாஜிக்கும் அங்க ஒர்க் ஆகாது. ம். என்னன்னா, அடுத்த சில நிமிடங்கள்ல நான் 0ல இருப்பேன். நீங்க 50ல இருப்பீங்க. 50ல இருப்பேன். ம். ஸோ, அததான் வந்து அந்த மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில. அது ஒரு மொமெண்டம் வந்து டவுன் சைட்ல இருக்கும்போது, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்தியாவுல இருக்கிற நம்பர் 1 பிசினஸ் ஃபேமிலி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அம்பானி ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருபாய் அம்பானி அந்த காலத்துல. அவரு இறந்ததுக்கப்புறம் அந்த சொத்த 2ஆ பிரிச்சு, அனில் அம்பானி சில கம்பெனிகளும், முகேஷ் அம்பானி சில கம்பெனிகளும் குடுத்துட்டாங்க. அனில் அம்பானி கிட்ட குடுத்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் கேபிட்டல். ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒரு ஷேர் வந்து ரூ. 3000 போச்சு. ரூ. 3000லேருந்து ரூ. 2000 வந்தப்ப என்ன நெனச்சாங்க? ஆஹா! நல்ல வேல்யூவேஷன் ஆச்சு அப்படின்னு நெனச்சாங்க. அதுங்க 2000லேருந்து ரூ. 1000 போச்சு. அப்புறம் ஆஹா! இது சூப்பர் ஹை வேல்யூவேஷனா இருக்குதுன்னு போனாங்க. அப்புறம் ரூ. 1000லேருந்து ரூ. 500 வந்தது. அது கடைசில வந்து ரூ. 20 ரூ. 30 அப்படின்ற லெவலுக்கு வந்துடுச்சு. அதனால இந்த வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கறது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கினாலுமே, நீங்க இன்னொரு பக்கம் பார்க்கணும். ஒரு நல்ல நிறுவனமா இருந்தால், ஏன் அதனுடைய பங்குகள் 35% 40% இறங்குது? ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஸோ இது நல்ல வேல்யூவேஷன் அப்படின்னு நீங்க வாங்க போனீங்கன்னா, அத விக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி ஒரு ஷேர வந்து குறைவான வேல்யூவேஷனுக்கு விப்பாங்க? புரியுதுங்களா? அதாவது ஒரு சின்ன உதாரணத்த சொல்றேன். நீங்க ஒரு மென வாங்க ம். போறோம்னு நெனைக்கிறீங்க உங்க கிராமத்துல. ம். ஆஹா! இது ரூ. 5,00,000 தான மென ரொம்ப சீப் அப்படின்னு நெனைக்கிறீங்க. அப்போ அது ரொம்ப சீப்புன்னு நெனைச்சாருன்னா விக்கிறவரு விக்க மாட்டார்ல. பட் அந்த லாஜிக் வந்து 100% ஒர்க் ஆகாதுங்க. ஏன்னா மெனைய பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பர்சனல் தேவைகள் இருக்கும். அதுக்காக வேல்யூவேஷன் கூடுதலோ, குறைவோ விப்பாங்க. ஆனா பங்குகள் அப்படி கிடையாது. பங்குகள்ன்றது நம்முடைய தேவைக்கு மேல இருக்கிற சேமிப்ப தான் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். அது ஃபயர் சேல், அது டிஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அதிகமா பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு செக்டர், அந்த செக்டர சுத்தி சில விஷயங்கள்லாம் நடக்குது. குறிப்பா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால பொதுவா வந்து பங்குச்சந்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்க, இறங்கிக்கின்னே இருக்கும்போது நீங்க வாங்கக்கூடாதுங்க. அது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கேட்சிங் த ஃபாலிங் நைஃப். அது கத்திகள் மேலேருந்து ஊந்துக்கின்னே இருக்குதுன்னா, ஒரு நல்லா இறங்கிடுச்சுன்னு போய் வாங்குனோம்னா நம்ம கைய கிழிச்சிரும். கொஞ்சம் காசு கூட குடுத்தாலுமே பரவால்ல. பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு, மார்க்கெட் திரும்பி மேல போகும்பொழுது அப்பதான் வாங்கணும். அப்போ ஒரு ரூ. 10 கூட குடுத்து வாங்குனாலுமே, அந்த நம்பிக்கை இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே பிரச்சனையில தான் இருக்குது. அதனால ஐடி செக்டர இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிறது தான் நல்லது. நான் ஏற்கனவே ஒரு 2 அல்லது 3 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசும்போது இதே தான் சொன்னேன். இப்பவும் அதே தான் சொல்றேன். இப்போ நம்ம பங்குகள பத்தி பேசுறப்போ, அந்த சைடு தங்கத்த பத்தியும் பேசி தான் ஆகணும். ஏன்னா தங்கம் எப்படி இந்த வாருக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு வார் சமயத்துல தங்கமும் கீழ விழுகிறது எல்லாருக்குமே புதுசா இருந்துச்சு. என்ன தங்கம் தானே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அது எப்படி கீழ விழுகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்னொரு சைடு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, தங்கம் அதுக்கு அடுத்து நீங்க இப்ப வாங்கல அப்படின்னா, தங்கம் அதுக்கு அடுத்து வாங்கவே முடியாத விலைக்கு போயிரலாம் அப்படின்ற மாரி சில பேர்லாம் சொல்றாங்க. ஸோ இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? உலகத்திலே லீமன் பிரதர் கொலாப்ஸ், கொரோனா வைரஸ் அதெல்லாம் உங்க வயசுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. 1980ல நீங்க பிறந்திருந்திருக்க மாட்டீங்க. 1980ல இப்போ என்ன நடக்குதோ அதே பிரச்சனை நடந்தது. இதே ஹார்மஸ் நீரிணை மூடிட்டாங்க. இதே ஈரான்ல தான் பிரச்சனை. இதே கச்சா எண்ணெய் தான் பிரச்சனை. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அப்போ உருவாச்சு. அப்போ தங்கம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு விலை ஏறுச்சு. ஒரு 4 மடங்கு விலை ஏறுனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை $1 கூட ஏறல உலக சந்தையில. இந்தியால ஏறுச்சு. ஏன்னா இந்தியா ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுனால தங்கத்தோட விலை ஏறுச்சு. உலக சந்தையில தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலத்துக்கு ஏறவே இல்ல. ஸோ அதே போல இப்ப பார்த்தீங்கன்னா, தங்கம் அமெரிக்கன் டாலர்ல சொல்றேன். நான் இந்திய ரூபாயில சொல்லல. அமெரிக்கன் டாலர்ல கிட்டத்தட்ட ஒரு $2000 ஒரு $5600 அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு.
எனக்கு தெரிஞ்சு அடுத்த 25 வருஷத்துக்கு தங்கத்தோட விலை அந்த $5,200 தாண்டதோ அப்படின்னு தோணுது. ஆனா இது நான் சொல்றது வந்து அமெரிக்கன் டாலர்ல வர்த்தகமாகின்ற உலக சந்தையில தங்கத்தோட விலை. இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்குச்சுன்னு சொன்னால் கண்டிப்பா தங்கத்தோட விலை இங்க வந்து ஏறும். ஆனா இந்திய ரூபாயோட மதிப்பு எந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை கொஞ்சம் கூடுதலா இறங்கும், ஒரு தடவை கொஞ்சம் குறைவா இறங்கும். ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு இந்தியாவுல எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இறங்கும். அதை விட அதிகமா இறங்காது. ஸோ அந்த கணக்குல வச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்த 20, 25 ஆண்டு காலத்துக்கு தங்கம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கு ஏறாது. அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளேஷன்ங்கிற நாய் நம்மளை துரத்துது. ஸோ தங்கம் விலை ஏறிடுச்சுன்னு நம்ம சந்தோஷப்பட முடியாது. பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 8% வட்டி வருதுன்னா தங்கம் வந்து 8% அதிகமாக ஏறணும். அப்போ தான் உங்களோட முதலீட்டுக்கு அது லாபம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு அடுத்த 25 ஆண்டு காலத்துக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு தங்கம் விலை ஏறாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது நான் 1980 நடந்ததை வச்சு இப்போ சொல்கிறேன். பட் ஹிஸ்ட்ரி மே ரிப்பீட் ஆர் ஹிஸ்ட்ரி மே நாட் ரிப்பீட். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.